ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனி குக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பொட்டேட்டோ ரெசிபி உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி இந்த உருளைக்கிழங்கு வறுவல் ஒரு 300 கிராம் உருளைக்கிழங்கு வச்சுட்டு நான் செஞ்சுருக்கிறேன். இது தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்குமே பயங்கரமாக மேட்ச் ஆகுங்க. இது அப்படியே வெறுமனேவே நீங்கள் சாப்பிட்லாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த 300 கிராம் உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு நல்லா தோல் சீவிக்கோங்க. ஒரு 4 பேர் வச்சு சாப்பிட்லாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அதிகமாக கூட உருளைக்கிழங்க சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதை ரவுண்ட் ஷேப்பில் நான் கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் மொத்தமாகவே போடுங்க. ரொம்ப மெலிசாக போடுறதுனாலும் போட்டுக்கலாம், ஆனால் மொத்தமாக போட்டாலும் நல்லாயிருக்கும். நான் ரொம்ப மெலிசாகவும் போடுவேன், மொத்தமாகவும் போடுவேன், அப்பப்போ மாற்றிக்கிட்டே இருப்பேன். இப்போ உருளைக்கிழங்கு கட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு நான்ஸ்டிக் பேனில் தான் நான் செய்ய போகிறேன். அடுப்பில் வச்சுட்டு லோ ஹீட்டில் வச்சு கொஞ்சம் ஆயில் சூடு பண்ணிவிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்புலாம் போட்டிருக்கேன். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. ஆயில் ஏன் இந்த கலராக இருக்குன்னு கேட்காதீங்க. இது சிக்கன் பொரிச்ச ஆயில் கொஞ்சமாக இருந்தது, நேற்று பொரிச்சிட்டு இன்றைக்கி கொஞ்சம் இருந்தது, அதை தான் சேர்த்துருக்குறேன். இப்போ கட் பண்ண உருளைக்கிழங்கு இது கூட சேர்த்துக்கோங்க. ஒரு வரமிளகாயும் கிள்ளி போட்டுக்கோங்க. அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இந்த உருளைக்கிழங்கு வறுவல் கூட. இது கரெக்டாக 10 நிமிஷத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கு அப்புறமா நீங்கள் இந்த கருவேப்பிலை சேருங்க, அதோடய ஃப்ளேவர் நல்லா இறங்கும். கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. உப்பு நம்ம இப்போவே சேர்த்துக்கலாம், ஏன்னா உருளைக்கிழங்குலாம் சீக்கிரமாக நமக்கு வெந்து வந்துடும். உப்பு சேர்த்தாலும் சேர்க்கலனாலும் நல்லா எல்லா பக்கமும் நல்லா அந்த மஞ்சத்தூள்லாம் படுற மாதிரி அந்த கிளறி கொடுத்துட்டு இதுக்கப்புறமா உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இந்த பேன் எவ்வளோ அகலத்துக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு அந்த ஒன்று மேலே ஒன்று கிழங்கு இல்லாமல் அப்படியே அடுக்கி வச்சுக்கோங்க. அப்போ சீக்கிரமாக நமக்கு வெந்து வந்துடும். 2 பக்கமும் அப்பப்போ இந்த மாதிரி திருப்பி திருப்பி விடுங்க. ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது, சீக்கிரமாக நமக்கு நல்லா ஃப்ரை ஆகி வந்துடும். கொஞ்ச நேரத்தில் பாருங்கள், அந்த உருளைக்கிழங்குலாம் சுருண்டு லைட்டாக அந்த ப்ரௌன் ஷேடு வரும், ப்ரௌன் கலரில் வரும். அந்த சமயத்தில் நம்ம மசாலா பொருள் சேர்க்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஆனால் லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க. இது கரம் மசாலா, இது ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நீங்கள் கரம் மசாலா சேர்க்க வேண்டாம்னா கூட பரவாயில்ல, வெறும் தனி மிளகாத்தூள் மட்டுமே போட்டிங்கனாலே சூப்பராக இருக்கும். கடைசியாக கொஞ்சமாக அரிசி மாவு போட்டுக்கோங்க, நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்குது இந்த உருளைக்கிழங்கு வறுவல். கண்டிப்பாக இதே போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே அட்டகாசமாக இருக்கும் சாப்பிடும்போது. கூடவே இது கூட நான் ஒரு பீட்ரூட் பொரியலும் சிம்பிளாக செஞ்சு காட்டியிருக்கேன். பீட்ரூட்னாலே ஒரு சிலருக்கு இனிப்பாக இருக்கும் அப்படின்ட்டு சாப்பிடுவாங்க, சாப்பிட மாட்டாங்க. இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், எல்லாருமே சாப்பிடுவாங்க. ஒரு 1/2 கிலோ இருக்கும், ஒரு 400 கிராம் அளவுக்கு நான் பீட்ரூட் எடுத்துருக்கிறேன். அதை பார்த்திங்கன்னா தோல் சீவிட்டு இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு அப்புறம் அதெல்லாம் அடுக்கிட்டு இந்த மாதிரி நான் நீல வாக்கில் கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்குவேன். ஏன்னா சீக்கிரமாக நமக்கு ஒரு 5 நிமிஷத்துலேயே 1/2 கிலோ காய் நம்ம கட் பண்ணி முடிச்சிடலாம். பீட்ரூட் கட் பண்ணி தயாராக இருக்குது. இது எப்படி பொரியல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் ஆயில் சூடு பண்ணிக்கோங்க. அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு பொரிய விட்டுக்கோங்க. எப்போவுமே கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா பருப்பு வகைகளை போடுங்க, இல்லைனா கடுகு பொரியாது, வாசனையாக இருக்காது. ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கு, ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு லைட்டாக வதங்கினா போதும். ஏன்னா பீட்ரூட் கூட சேர்ந்து நமக்கு இந்த வெங்காயமும் வதங்கி வந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற பீட்ரூட் சேர்த்துக்கோங்க. நான் பச்சை மிளகாய் இது கூட நான் சேர்க்கல. இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் நிறைய வகையான பீட்ரூட் பொரியல் நான் செய்வேன். நீங்கள் கேட்டிங்கன்னா நான் ஒவ்வொரு வீடியோவாக நான் போடுறேன். இப்போ பீட்ரூட் நல்லா கிளறி கொடுத்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு நான் சேர்த்துருக்குறேன். கொஞ்சம் அதிகமாகவே உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான், டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் இந்த பொரியலும். கொஞ்சமாக இது தண்ணி ஒரு 50 ml போல் தண்ணி சேர்த்துட்டு கிளறிட்டு ஒரு மூடி போட்டு கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா பீட்ரூட் நல்லா வெந்துடும். அதுக்குள்ளே இந்த பீட்ரூட்டுக்கு நம்ம ஒரு பொடி தயார் பண்ணலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, ஒரு 4-5 பல் பூண்டு, 2 வரமிளகாய் இது கூட சேர்த்துக்கோங்க. சோம்பு 1/2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது மூடி போட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். இது கூட நீங்கள் வேர்க்கடலை சேர்க்கறதுனாலும் சேர்க்கலாம். இந்த பவுடர் பார்த்திங்கன்னா இப்போ 5-6 நிமிஷத்தில் பீட்ரூட் நல்லா தண்ணியெலாம் வற்றிருச்சு.
நம்ம சேர்த்துருக்கிற 50 ml தண்ணி நல்லா பீட்ரூட்லேயே கொஞ்சம் தண்ணி இருக்கும், அதோடு சேர்த்துட்டு நல்லா வெந்து வந்துருச்சு. ஒரு காய் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருந்ததுன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பொடியை சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. இது பச்சை வாசனைலாம் போகாமல் நல்லா இருக்குமா அப்படிலாம் கேட்காதீங்க. இதை வந்து பச்சையாக சாப்பிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா சோம்பு, பூண்டு இந்த ஃப்ளேவர்லாம் நல்லாயிருக்கும். நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க. சூப்பரான பீட்ரூட் பொரியல் தயார். தேங்க்யூ.